ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து அடுத்த 5 நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னு பார்க்கணும்னா, சூரியனோட வெப்பம் கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு இந்த 5 நாள்ல. இன்னும் வெயிலோட முக்கியமான மாசமா கருதப்படுற மே மாசமும் சரி, ஜூலை மாசமும் சரி, மே மாசத்தை இன்னும் தொடவும் இல்லை, ஜூலை மாசம் இன்னும் வரவும் இல்லை. அதுக்குள்ள சூரியனோட வெப்பத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்க ஒரு டேஞ்சரஸ் அலர்ட் வந்திருக்கு. இன்னும் மே மாசம், ஜூலை மாசம்லாம் போறப்போ எந்த அளவுக்கு வெப்பநிலை இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க கூட முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த இவ்வளவு வெப்பம் வர காரணம் என்ன? தமிழ்நாடுல மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா, நார்த் இந்தியால யூபி, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி சூரிய வெப்பத்திலிருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும்னு இந்தியாவோட வானிலை ஆய்வு மையம் டேஞ்சர் எல்லோ அலர்ட்ன்றத எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதனால, என்ன காஸ், இதை பத்தி டீட்டெயிலா ஷார்ட்டா பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்க நரேன் சிவ், நான் உங்க நரேன். வெல்கம் டு நரேன் சிவ். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருமே அவங்கள வெயில்ல இருந்து பாதுகாத்துப்பாங்க. வாங்க வீடியோவில் போகலாம். கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு அடுத்த வர இந்த ஒரு வாரம் என்ன வேணா மாற்றம் நடக்கலாம், எவ்வளவு வேணா சூரியனோட வெப்பம் அதோட உச்சத்தை தொடலாம் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு வேணா தொடலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட 106 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் வரைக்கும் தொட சான்ஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு 100 டிகிரி வரைக்கும் தொட்டிருக்கு சென்னையில. இதோட தாக்கத்திலேயே மக்கள் வெளியே போறது, ரோட்ல நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிட்டத்தட்ட மயங்கி விழறது, வெப்பத்தினால பக்கவாதம் வருது. பக்கவாதம்னா இந்த காக்கா வலிப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. வெயிலுனால இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறது நிறைய நடக்குது. இதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும், இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாடு, ரெண்டு சென்ட்ரலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, 2 பேரும் சேர்ந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க. 10 o'clockல இருந்து 4 o'clock இந்த டைமுக்குள்ள அதிகமா யாரும் வெளியே போக வேணாம். அப்படி போறீங்கன்னா கூட ஏதோ இம்பார்ட்டன்டான ஒர்க், வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருந்தாலும் உங்களோட மொத்த உடம்பும் கவர் பண்ணிக்கிட்டு அதிகபட்சம் கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, இல்ல வெயில்ல இருந்து உங்களை ஒரு நிழலான இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா டிராவல் பண்ணுங்க. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவலை தடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படின்னா உங்களோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக தான். கிட்டத்தட்ட உயிருக்கே இதனால ஆபத்து வர சான்ஸ் இருக்கு. இந்த வெயிலோட தாக்கம் உயிரை தாக்கத்துக்கு கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் எல்லாருக்குமே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதனால அப்படின்னு மெயின் ரீசன் நிறைய சொல்றாலும் நான் முக்கியமான ரீசனா பார்க்கறது என்னன்னா அர்பனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்களை வெட்டிட்டு வீடுங்களை கட்டுறது. வீடுங்களை கட்டிக்கிட்டே இருக்காங்க. மரம் செடி கொடி இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. மரம் செடி கொடி இருக்கிறதுனால சூரிய வெப்பத்திலிருந்து நம்ம எப்படி காப்பாத்திக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய வெப்பத்திலிருந்து நம்ம காப்பாத்திக்கணும்னு சொல்லல. முக்கியமா தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு சரி, இந்திய கவர்மெண்ட்டும் சரி, முக்கியமான ஒரு தாக்கமா சொல்றது ஹியூமிடிட்டின்றது நம்மள சுத்தி இருக்க காத்துல இருக்க ஈரப்பதம் சுத்தமா இல்லை. இதனால உண்டாகிற ஹீட் வேவ்ஸ், எப்படி சொல்றது, காத்துல வர இந்த சூடான காற்று, இதுதான் முக்கியமா அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம். இந்த மரங்களே இல்லாத இடத்துல தான் இந்த முக்கியமா இது நடக்குது. சென்னை சுத்தியும் ஃபுல்லா வெறும் கட்டடங்கள், பில்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கவும், மொத்த மரங்கள் செடியெல்லாம் டோட்டலா கம்மியாகவும் அந்த இடத்துல இருக்க ஹியூமிடிட்டின்றது டோட்டலா குறைஞ்சிருச்சு. ஹியூமிடிட்டி இப்படின்னா, நான் இப்ப சவுதி அரேபியால இருக்கேன். இங்கதான் ஹியூமிடிட்டியை பத்தி பேசுவோமே. ஏன்னா இது ஃபுல்லா பாலைவனம். இங்க செடி மரம் இதெல்லாம் பார்க்கறதே ரொம்ப அபூர்வமான விஷயம். அப்படி இருக்கும்போது இது நார்மலான விஷயம். இங்க சூரிய வெப்பம் அதிகமாகிறது, ஹியூமிடிட்டி அதிகமாகுது. தமிழ்நாடை பத்தி பார்க்கணும்னா தமிழ்நாடுல
மரம் வளர்க்குறதும் சரி செடி வளர்க்குறதும் சரி ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் மக்கள் அதை பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ இந்த அளவுக்கு ஒரு எல்லோ அலர்ட் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்க முக்கியமான காரணம். இதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா எல்லாரோட வீட்லயும் சரி, எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்ல குடியேறீங்க, அது உங்களோட விருப்பம். மற்றபடி தனி வீட்டில் இருக்கிறவங்க உங்க கொஞ்சம் தனியான ஒரு இடத்த ஒதுக்கி உங்களுக்காக ஒரு மரம் 2 மரம் அப்படின்னு மரம் வளர்க்கறத பாருங்க. அப்பதான் உங்களை காப்பாத்திக்கிறது மட்டும் இல்லாம ஃபியூச்சரையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்க குழந்தைங்க ஃபியூச்சர்ல இதை விட மோசமான நிலைமைக்கு போகாம தடுக்க முடியும். இப்போ இந்த நிலைமையிலிருந்து நம்மளை காப்பாத்திக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸ் நிறைய அட்வைஸ் தராங்க. அதுல 2 அட்வைஸ் என்னன்னா, தண்ணி அதிகமா குடிக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம காப்பாத்திக்க முடியும். இன்னொன்னு, அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத தடுக்க சொல்றாங்க. வெளியிருந்து வாங்கி சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றது, இதை தடுத்துக்க சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோல நான் எல்லாத்தையுமே கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட சேஃப்டியை ரொம்ப ஜாக்கிரதையா வெயில இருந்து தடுத்துப்பீங்கன்னு நம்புறேன். உங்க பசங்களையும் வெயில்ல வெளியே போகாம தடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இந்த டைம்ல லீவ்ல இருக்க டைம், சம்மர் லீவ் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ பசங்க வெளியே போறாங்கன்னா ஈவினிங் மேல போக சொல்லுங்க. அந்த அளவுக்கு வெயில்ல விளையாடாம காப்பாத்திக்கோங்க. ஸோ எல்லாருமே ப்ரிகாஷனா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பத்தி இன்னும் அப்டேட் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ see you, goodbye from Naren.